அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்க. ராஜிக்கு வந்து ஒரே டென்ஷன் தாங்க. ஏன்னா ரஞ்சிதா வந்து ரேணுகாக்கா சாகல உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பத்துல இருந்து ராஜிக்கு பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுக்குது. என்னடா ரேணுகா உயிரோட இருப்பாளா செத்து போயிட்டாலா நமக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து ராஜி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த நர்ஸ் அதாவது ஆனந்தி பார்த்தீங்கன்னா ரேணுகா இருக்கிறத வந்து போட்டோ எடுத்துட்டு அவங்க என்ன ரியாக்ஷன்ல இருக்காங்க அப்படின்றதையும் வந்து ராஜிக்கு போட்டோ அனுப்பிச்சிட்டாங்க. ராஜி வந்து அந்த போட்டோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட்ல வந்து ஹார்ட்டே வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஷாக் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் போனை தூக்கி போட்டுட்டு என்னடா நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குது, ரேணுகா உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து உடனடியாக ஆனந்திக்கு கால் பண்றாங்க. என்ன இது உண்மையாவே இவன் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்க, ஆமா மேடம் இவங்க தான் ரேணுகா, உங்க தம்பி வந்து இவங்களை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரஞ்சிதா வந்து என்ன ராஜிமா இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போனை எடுத்து பாருன்னு பார்க்கும்போது ரேணுகா வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த ரஞ்சிதா பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் ராஜிமா நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க கேட்கல பாத்தீங்களா, நான் ரேணுகா உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க தான் நம்பாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்றாங்க. ஸோ அடுத்த கட்டமா அந்த ஆனந்தி என்ன பண்றாங்கன்னா ராஜேஸ்வரிக்கு திரும்பவும் கால் பண்றாங்க. கால் பண்ணி அதாவது ரேணுகாவை பார்க்கறதுக்காக அவங்களோட அப்பா அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப நிஷா கதிரேசன் இவங்க எல்லாருமே ரேணுகாவை பார்க்கறதுக்கு போயிருக்காங்களா, இதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் நமக்கு வருமே, ரேணுகாவை கண்டிப்பா எப்படியும் விஜய் வந்து அவனா வச்சுப்பானா இல்ல கதிரேசன் கிட்ட ஒப்படைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்ல, ரஞ்சிதா வந்து ஆமா ராஜிமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இதுக்கப்புறம் கண்டிப்பா பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி வந்து ராஜி கிட்ட சொல்றாங்க. சோ இன்னொரு பக்கம் கதிரேசன் நிஷா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த கட்டமா விஜய் வந்து உங்க பொண்ணை நான் உங்க கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை கண்டிப்பா கதிரேசன் கிட்ட தான் ஒப்படைக்க போறாங்க. ஆனா ரேணுகா போகுவாங்களா இல்ல வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.